நம்ம ஊர்ல பாதி பேருக்கு காஷ்மீர் 370 நீக்கப்பட்டதுன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் ட்வீட் போட்டாரு, ஒரு சென்ட் நிலமாவது வாங்கணும்டான். இவனுங்களுடைய தேசபக்தி அவ்வளவுதான். நாரி சக்தி பார்ட் 3 என்னன்னா 3000 வீடியோ, 2000க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவருக்கு எம்பி சீட்டு. இவர் இப்படியான ஆள், இவருக்கு கொடுக்காதீங்கன்னு சொந்த கட்சிக்காரரே கடிதம் எழுதுகிறார். ஆனாலும் அதை மீறி அவருக்கு ஆதரவு பிரச்சாரம் நடக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த வீடியோக்களை வெளியில விட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்முடைய மணிப்பூர் பிரச்சனை என்பது வெறும் பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல் மட்டுமல்ல, அது அதனுடைய கோரமான வடிவம், அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. அந்த பெண்களுக்கும் சரி, அங்கு கொல்லப்படுகிற ஆண்களுக்கும், அங்கு நிலவுகிற அந்த அமைதியின்மைக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்சி அதை வேடிக்கை பார்க்கிறது. மாநிலத்திலும் பிஜேபி தான், டெல்லியில உங்களுக்கு டபுள் என்ஜின் வேற. அந்த மணிப்பூர்ல 2 பாராளுமன்ற தொகுதி இருக்கு, ரெண்டுமே பிஜேபி வென்ற தொகுதிகள் தான். ஆக எல்லா வகையிலுமே அந்த மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் அதுக்கு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்கக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் தரக்குறைவாக பேசிவிட்டார், யாரையும் பேசக்கூடாதுதான். அப்படி பேசிவிட்டால் முதல்வர் இங்க வரணும் அப்படின்னு பேசுகிற தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் யாரும் இந்த மணிப்பூர் பெண்களை பற்றி போய் என்னன்னு கூட கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த வீடியோ பற்றி என்ன செய்தி பரப்புனாங்கன்னா, அந்த பொண்ணை அவங்க ஒன்றும் பண்ணல, அந்த கும்பல் இழுத்துக்கிட்டு வருதே அவங்க ஒன்றும் பண்ணல, அந்த இன்னொரு பெண் யாரோ போலீஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய வீடியோவை கட் பண்ணி போட்டு, இந்த பெண் தான் போலீஸை அடிச்சுட்டு தன்னுடைய உடைகளை அவிழ்த்து விட்டு அட்டகாசம் செய்தால் இந்த ஆண்கள் அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு போனார்கள்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு குற்றத்தை பார்க்காமல் போவது அல்லது மௌனமாக இருப்பது, அதையும் தாண்டி அதை திரித்து பாதிக்கப்பட்டவருக்கு எதிராகவும் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசுகிற மனநிலையாக அதை மாற்றுவதுதான் வலதுசாரி பாசிச மனப்பான்மை. மேக்பீஸ் சீத்லோ அவர்கள் ஒரு வரைபடம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த வன்முறையும் வெறுப்பும் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கின்றன, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு உலக வரைபடத்திலிருந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிறது இன்னைக்கு முதன்மையாக இருக்குது. ஏன்னா இப்போ உடனடியாக நாம் பார்க்க வேண்டிய, அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையாக இந்தியாவில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு சின்ன மாநிலம். இதில் 2-3 தளங்களில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று, உலகம் முழுவதும் அடிக்கிற வலதுசாரி அலை. இது உலகம் முழுவதும் எப்படியான உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, பாதிக்கப்படுகிற மக்கள் மீது எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் அது அப்படிதான் நடக்கும் என்று தன்னை சராசரி மனிதராக கருதுகிறவர்களை கூட இந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு கடந்து போக வைக்குது. காசா போரை பற்றி பேசுகிறவர்களை, கவலைப்படுகிறவர்களை இவங்க ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறாங்க என்று நினைக்கும்படியாகவும், வாருனா மக்கள் சாகதான செய்வாங்க என்று பேசுவது இயல்பான மனிதரின் மனநிலையாகவும் கிட்டத்தட்ட கட்டமைக்கப்படுகிறதா, மாறிக்கொண்டு வருகிறதா என்று கவலைப்பட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அவர்கள் குறிப்பிட்ட அந்த மணிப்பூருக்கு என்றே பல பிரச்சனைகள் உண்டு. அதில் ஆயுதப்படைக்கான சிறப்பு உரிமைகள் சட்டம் உருவாக்கப்பட்டது. 2000 ஆண்டு இரோம் ஷர்மிளா உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அந்த இரோம் ஷர்மிளா போராட்டத்தினுடைய பின்னணியே அந்த ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் அதிகார சட்டத்தை பயன்படுத்தி எப்படி அங்கு எளிய மக்களுடைய வாழ்வுரிமைகள் பறிக்கப்பட்டன, ஒவ்வொரு தெருவிலும்
ஆயுதப்படை இருக்கும், அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறோம் என்பதற்கு அவர்கள் ஒரு அடையாள அட்டையை காட்டிவிட்டு போக வேண்டும். இது நம்ம தெருவுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அடையாள அட்டை காட்டிவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால்தான் அந்த சூழ்நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை தவிர நடக்கிற மனித உரிமை மீறல்கள், பெண்கள் மீது நடத்தப்படுகிற பால் உறவு தாக்குதல்கள், இவற்றையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்ட நிலை, அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் அது என்கவுண்டர் என்கிற அளவோடு முடிந்து போகிற பிரச்சனை, இவற்றையெல்லாம் ஏற்கனவே சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் இப்படி புதிதாக உருவாகி இருக்கிற மேத்தி குக்கி என்ற பெயர்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல், அந்த அரசியல் பின்னணியை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள், நாமும் நிறைய படித்து விட்டோம். அந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கென்று வழங்கப்பட்ட அந்த நில உரிமை, இட உரிமை, அதில் நம்ம ஊரில் பாதி பேருக்கு காஷ்மீர் 370 நீக்கப்பட்டதுன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் ட்வீட் போட்டார், ஒரு சென்ட் நிலமாவது வாங்கணுண்டான். இவனுங்களுடைய தேசபக்தி அவ்வளவுதான். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஊர் இன்ன வரைக்கும் அதை அழகாக தான் வச்சுருக்காங்க. அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்கே, அங்கே நான் ஏன் நிலம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களுடைய தேசிய உரிமையாக இருக்கே தவிர, அதை ஏன் அந்த மக்கள் அந்த உரிமையை பெரிதாக நினைக்கிறார்கள், ஏன் உங்களை உள்ளே வரவிட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வாய்ப்பும் அந்த சலுகை என்று நாம் நினைக்கிற அந்த உரிமையும் ஏன் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேச முடியாது. ஏன்னா கீழே இருப்பவர்கள் எங்களை பழங்குடியாக நீங்கள் அறிவிச்சிரு, அவ்வளோதான். ஏன் பழங்குடியாக அறிவித்தால் நாங்கள் அந்த நிலத்தை வாங்கலாம், அவ்வளோதான். நாம் அங்கே மேலே போக ஆரம்பித்தா அவங்க எங்கே போவாங்க, அதை பற்றி எங்களுக்கு என்ன? நாங்கள் யானையவே அடித்து விரட்டுவோம், புலியை அடித்து விரட்டுவோம், யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் அப்படின்னு பேப்பரில் போடுவோம். யானை என்ன கூகுள் மேப் வச்சுக்கிட்டு உங்கள் ஊரை கண்டுபிடிச்சி வந்ததா? யானையோட ஊரை போய் நீ மறித்து ரிசார்ட் கட்டின, யானை வழி தெரியாமல் வந்தது, இவ்வளவுதான செய்தி. இதுதானே எல்லா ஊருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டு அதனுடைய மிக மோசமான பரிணாமமாக பெண்கள் மீது நடக்கிற வன்முறை, அது அதனுடைய உச்சகட்டம். அதுதான் நாம் பார்த்தது. இந்த பிரச்சனையை பற்றி பேசும் பொழுதெல்லாம், சென்ற ஆண்டு மணிப்பூரில் இந்த வீடியோக்கள் வெளிவந்த பொழுது அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் அப்படி தான் சொல்லணும், அவங்க நம்முடைய தொலைக்காட்சிகளில் பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கும். அவங்க கேட்டதே என்ன, நீங்கள் தானே? அவங்க தான் என்ன கேட்டாங்கன்னா, உங்களை இந்த இந்திய மக்களுடைய மனசாட்சியை உலுக்கி பேச வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டாங்க. உங்களுடைய சகோதர மாநிலம், உங்களுடைய இந்திய மக்களின் ஒரு பகுதி, அந்த இடம் பற்றி எரிகிறது, அங்கே வன்முறை நிகழ்கிறது, நூற்றுக்கணக்கான பேர் கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள், மனதுக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிற வன்மமும் வன்முறையும் தெரித்து வெடித்து விழுகிறது, இவ்வளவு கொலை நடக்குது, இவ்வளவுக்கும் உங்களால் பேச முடியல, உங்களை பேச வைப்பதற்கு இந்த வீடியோ தேவைப்படுகிறதா அப்படின்னு கேட்ட கேள்வி பேசுகிறவர்களுடைய மனசாட்சியையே கேள்வி கேட்கும் என்று சொன்னால், பேசாதவர்களை என்றைக்கு பேச வைப்பது? அதுக்கு என்ன தேவைப்படும்? இது அதனுடைய இன்னொரு பக்கம். மூன்றாவது, இதில் பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர்கள் மிக குறிப்பாக சொன்னார்கள், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ் பிஜேபின்னு நான் சொல்ல மாட்டேன், இட் இஸ் நாட் பிஜேபி அலோன் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தினாங்க. ஆமாம், ஏன்னா அது பல காலமாக எப்படி உருமாறிக்கிட்டு வருது அந்த பிரச்சனையோட. ஆனால் அதில் இன்னும் ஒரு வளர்ச்சி இருக்குது. அது என்னென்னா, 2012 நிர்பயா வழக்கு, டெல்லியில் கொல்லப்பட்ட, பேருந்தில் கூட்டு வன்முறைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட அந்த பெண்ணுடைய வழக்கு. அன்னைக்கு இந்தியாவில்
இந்த கட்சி அந்த கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா இயக்கங்களை, அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை சேர்ந்த பெண்களும் ஒன்றாக தெருவில் இறங்கி போராட முடிஞ்சது. அன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்காக வழக்காடிய அந்த வழக்கறிஞர் அவர் தன்னுடைய கருத்தாகவே அந்த பெண்ணுக்கு எதிரான கருத்துக்களை பேசினார். அப்படி பேசியதன் மீது கண்டனங்கள் எழுந்தன. அப்படி ஒரு வக்கீல் பேசலாமா? என் பொண்ணாக இருந்தால் ராத்திரி இப்படி பஸ்ஸில் போனாக்க நானே அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அப்படி ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடாது என்று கண்டனங்கள் எழுந்தன 2012. அப்புறமா நாரி சக்தி காவலர்கள் 2014 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வராததுனால இது நடந்தது. அடுத்து அவங்க வந்த பிறகு அவர்கள் காப்பாற்றிய பேட்டி பச்சோ எல்லாம் சேர்ந்து 2018 கத்துவா கேஸாக வந்தது. அந்த தாக்குதல் நடந்த அந்த குழந்தை கொல்லப்பட்ட பிறகு போராடியவர்கள் பெண்கள் பிரிஞ்சாங்க. இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வரல. அவங்கள நீங்கள் போங்க, வரமுங்களா மாட்டிங்களா அப்படின்னு போராடுகிறவர்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டி இருந்தது. ஏற்கனவே நிர்பயாவுக்கு மெழுகுவர்த்தி ஏந்திய பெண்களில் ஒரு பகுதி காணோம், எல்லாம் கமலாலயத்தில் இருந்துட்டாங்க. இங்கே வரமாட்டேன்ட்டாங்க, பிரிஞ்சதா. அதனுடைய வளர்ச்சி என்னன்னா, அந்த குழந்தைக்காக அரசு நியமித்த ப்ராசிக்யூட்டராக இருந்த அந்த பெண் வழக்கறிஞருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் குடியிருந்த வீட்டிலிருந்து காலி செய்வதற்கு வற்புறுத்தப்பட்டார்கள். அதையும் தாண்டி அந்த குற்றவாளிகளுக்கும் அவர்களை பெயிலில் எடுத்த வழக்கறிஞர்களுக்கும் மாலை போட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார்கள். இது நாரி சக்தி பார்ட் 1. பார்ட் 2 குஜராத் பில்கிஸ் பானு வழக்கில் அவ்வளவு கொடூரமான பாலியல் வன்புணர்வு, படுகொலைகள், அந்த சின்ன குழந்தைய காலை பிடிச்சி தரையில் அடித்து கொலை செய்தவர்கள் அவர்கள் நன்னடத்தையின் பேரில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சிறையில் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் என்ற காரணங்களால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதன் மீது உச்சநீதிமன்றம்தான் தலையிட்டு அதிலும் பல செயற்பாட்டாளர்கள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த விடுதலையை ரத்து செய்து அவர்களை மீண்டும் சிறைக்கு அனுப்பியிருக்கு. அதனுடைய வளர்ச்சி அடுத்தது நாரி சக்தி பார்ட் 3 என்னன்னா, 3000 வீடியோ, 2000க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவருக்கு எம்பி சீட்டு, இவர் இப்படியான ஆள் இவருக்கு கொடுக்காதீங்கன்னு சொந்த கட்சிக்காரரே கடிதம் எழுதுகிறார். ஆனாலும் அதை மீறி அவருக்கு ஆதரவு பிரச்சாரம் நடக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த வீடியோக்களை வெளியில் விட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி போய்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்முடைய மணிப்பூர் பிரச்சனை என்பது வெறும் பெண்கள் மீது நடக்கிற தாக்குதல் மட்டுமல்ல, அது அதனுடைய கோரமான வடிவம், அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. அந்த பெண்களுக்கும் சரி, அங்கு கொல்லப்படுகிற ஆண்களுக்கும், அங்கு நிலவுகிற அந்த அமைதியின்மைக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்சி அதை வேடிக்கை பார்க்கிறது. மாநிலத்திலும் பிஜேபி தான், டெல்லியில் உங்களுக்கு டபுள் என்ஜின் வேறு. அந்த மணிப்பூரில் 2 பாராளுமன்ற தொகுதி இருக்குது, ரெண்டுமே பிஜேபி வென்ற தொகுதிகள் தான். ஆக எல்லா வகையிலுமே அந்த மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் அதுக்கு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்கக்கூடிய கொடுமையை பார்க்குறோம். இதனுடைய நாம் கவலைப்பட வேண்டிய சூழல் இப்படி மாறிக்கொண்டு வருகிற அந்த ஒரு குற்ற மனப்பான்மை தான். அதில் மிக மோசமான ஒரு காரணம் வரும். இதில் என்னென்னா, தனிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் தரக்குறைவாக பேசிவிட்டார்
யாரையும் பேசக்கூடாது தான். அப்படி பேசிவிட்டால் முதல்வர் இங்கே வரணும் அப்படின்னு பேசுகிற தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் யாரும் இந்த மணிப்பூர் பெண்களை பற்றி போய் என்னன்னு கூட கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த வீடியோ பற்றி என்ன செய்தி பரப்புனாங்கன்னா, அந்த பொண்ணை அவங்க ஒன்றும் பண்ணலை, அந்த கும்பல் இழுத்துக்கிட்டு வருதே அவங்க ஒன்றும் பண்ணலை, அந்த இன்னொரு பெண் யாரோ போலீஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய வீடியோவை கட் பண்ணி போட்டு, இந்த பெண் தான் போலீஸை அடிச்சுட்டு தன்னுடைய உடைகளை அவிழ்த்து விட்டு அட்டகாசம் செய்தால் இந்த ஆண்கள் அவளை பத்திரமாக அழைத்து கொண்டு போனார்கள்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு குற்றத்தை பார்க்காமல் போவது அல்லது மௌனமாக இருப்பது, அதையும் தாண்டி அதை திரித்து பாதிக்கப்பட்டவருக்கு எதிராகவும் குற்றவாளிக்கு ஆதரவாகவும் பேசுகிற மனநிலையாக அதை மாற்றுவதுதான் வலதுசாரி பாசிச மனப்பான்மை. இப்போ நாம் அந்த கட்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம். எனவே நம்முடைய பொறுப்பு அதிகம், நமக்கு இருக்கக்கூடிய பணிகள் அதிகம். எனவே இந்த ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து அவற்றுக்கேற்ப நாம் வேலை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாய சூழலில் இருக்கிறோம். இந்த சூழலில் இத்தனை சிறப்பாக இவ்வளவு பேரை அழைத்து ஒருங்கிணைத்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு, குறிப்பாக தோழர் ஜெயராணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.